Hello, someone is there, just say hi. Hi, good evening. Hi, Venkatesh. Okay, so I'll start. வணக்கம், நான் உங்கள் சத்யபிரியாமணியன். And good morning, good afternoon, good evening to all the friends and whichever the zones you are in. So this is the first live, I think I'm over here. And இதில் எல்லாமே வந்து I wanted to share a few things on sculpture. Because நிறைய questions கேட்குறீங்க, நிறைய I'm getting the request on what is sculpture, நிறைய videos போடுறீங்க, நிறைய யூடியூப்ஸ் பார்க்குறோம். We couldn't get what exactly is all about that அப்படிங்கிற மாதிரி. So I thought I'll come in the live. Hey, hi Anil, hi Mohan. And என்னால் இப்போ இமீடியட்டாக I cannot reply to the message, and I'll see to all the messages and I'll reply to people. And thanks for the wonderful opportunity to be here and to connect with everybody over here. So it is so nice to be with you guys. So what is sculpture? And sculptureங்கிற ஒரு விஷயத்தை எப்படி it came into my mind and how the existence happened அப்படிங்கிறது ஒரு குட்டி ஸ்டோரி. Sculpture is my baby and how I started. So what is the motive behind and why do I need to start the sculpture அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்கல்ப்சர்னு சொல்லும் போது இட் இஸ் சோல் தெரப்பி சர்வீசஸ். நீங்கள் பார்த்துருக்கலாம் என்னோட போஸ்ட்டில். ஸோ we provide the soul therapy services. So it is actually a platform to empower and contribute to people. So holistic transformation of this soul, இல்லை? ஸோ மைண்ட், பாடி அண்ட் தி சோல், இந்த மூணு விஷயத்துக்கும் எப்படி வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணி அதை எம்பவர் பண்ணுறதுங்கிறது தான் இட்ஸ் ஆல் அபவுட் த ஸ்கல்ப்சர். அண்ட் வி ஹாவ் 3 சர்வீசஸ் ஸ்கல்ப்சரில். ஒன்று வந்து கைடன்ஸ், அண்ட் த அதர் ஒன் இஸ் கைடன்ஸ் இஸ் நத்திங் பட் தி கவுன்சிலிங். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் எனர்ஜி ஹீலிங். த அதர் ஒன் இஸ் த ட்ரைனிங் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அது சரி ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குன்னு. So என்னை பற்றி ஒரு சின்ன brief I'll give you, so you will understand why I've started sculpture and what is the reason behind it அப்படிங்கிறத. ஸோ ஸ்கல்ப்சர் ஏன் ஆரம்பித்தேன் அப்படின்னா, I come from a corporate background. I was in the corporate for more than 15 years. So corporateல இருக்கும்போது like I was heading the HR and my last organization with Tata. So I always love to be with people, communicate with people and do some service to people and contribute to people. So that was my passion all the time. எப்பையும் மக்கள் கூட இருக்கணும், ஏதாவது ஒரு விஷயம் அவங்களோட கனெக்ட் ஆகிட்டே இருக்கணும்னு சொல்லி. ஸோ நான் வந்து ஹெச்ஆரில் இருந்த போதே லைக் ஐ வாஸ் பீன் இன் டு கவுன்சிலிங் பிகாஸ் ஐ எம் அ சர்டிஃபைட் கவுன்சிலர். இனிஷியலாக கவுன்சிலிங்கை வந்து நான் ஒரு ப்ரொஃபஷனாக பார்க்கல, ஒரு பேஷனேட்டாக ஐ ஸ்டார்டட் ஹெல்பிங் அவுட் பீப்புள். தென் I moved on to it. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ப்ரொஃபஷனலாக அதை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஐ எம் மோர் இன் டு பீப்புள் மேனேஜ்மெண்ட். ஸோ ஐ எம் இன் டு த குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். ஐ எம் அ சர்டிஃபைட் குவாலிட்டி ஆடிட்டர். ஸோ ஐ டூ தி ப்ராசஸ் டெவலப்மெண்ட் அண்ட் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் ஃபார் பீப்புள். அதர் தென் தட் ஐ எம் அ பாஷ் எனேபிளர். ஸோ பார்த்தீங்கன்னா லைக் when the sexual harassment policy came into existence in 2013. So we were the first people to get trained with the police officials. So அவங்களோட இருந்து இனிஷியலாக how to have this policy in place at the workplace and what could be the safety for the women employees. ஸோ இதை எப்படி நம்ம வந்து லைக் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், how to implement it, because initially it was not so easy இல்லை அந்த டைமில். ஸோ இது எல்லாமே லைக் I was into it.
and I was a person who was writing the policies and procedures to people. So the policies and procedures நான் வந்து I started writing. ஸோ இது எல்லாமே நான் பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த மாதிரி இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கமிட்டிலையும் ஐ வாஸ் தேர், அண்ட் ஸோ ஐ வாஸ் ஹெல்பிங் அவுட் பீப்புள் ஆன் ஹவு டு கோப் அப் வித் தட். ஸோ நிறைய கேசஸ் ஐ ஹவ் ஹேண்டில். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது ஐ வாண்டட் டு கான்ட்ரிபியூட் டு பீப்புள், பட் இது தவிர என்ன பண்ண முடியும்னு. ஸோ ஐ வாஸ் த கார்பரேட் நிறைய விஷயம் செஞ்சுருந்தாலும், பட் சம்திங் வாஸ் லைக் மீன் ஐ ஹேட் தட் ஹங்கர் இன் மீ. ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கும் போது. ஸோ தென் ஐ ஸ்டார்டட் டூயிங் திஸ் ஹீலிங். So healing kathukta, I mean international certified energy healer. So I started doing this healing for people. I love doing this, and contributing to people ரொம்ப பிடிச்சது. சரி, இதெல்லாம் ஏன் நம்ம வந்து why can't I do it as a service and why can't I contribute to people as a package? So that was the reason I left the corporate. So corporateலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் I started doing this. So in the sculpture, initially it was in some other name, and the sculpture name last year we coined it off. So why sculpture? Abdina, I couldn't see the comments. Na pathana kandipa seira. I mean, I don't know the comments. Okay, so sculpture, the name itself implies like sculpting the people. ஸோ ஒரு சின்ன கல்லை எடுத்து ஒரு சிற்பி கையில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு சிற்பமாக யூஸ் டு கிவ். இல்லை எந்த மாதிரி ஒரு சிற்பமாக இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் இட் மேபி எனி ஆர்ட் ஃபார்ம், இல்லை ரொம்ப அழகான ஒரு ஒரு டால் அல்ல என்ன வேணால் பண்ண முடியும். எனிதிங் குட் பி டன், பட் இட் இஸ் பேஸ்ட் ஆன் தட் ஸ்கல்ப்சர். ஸோ அவர் அந்த இடத்துல என்னமா செதுக்கிறாரோ அப்படி தான் வந்து அந்த உருவம் மாறும். ஸோ இட் இஸ் அ ஸ்டோன். ஒரு ஆர்டினரி ஸ்டோனே இந்த அளவுக்கு மாறும் போது நம்ம வி ஆர் ஆல் வண்டர்ஃபுல் கிரியேஷன் பை த காட். ஸோ இவ்வளோ அழகாக க்ரியேட் பண்ண நம்மளை வந்து எவ்வளோ அழகாக நம்ம செதுக்கிக்க முடியும். ஸோ தட் வாஸ் அ ரீசன் பிஹைண்ட் ஸ்கல்ப்டிங். ஸோ ஒரு மனுஷனை வந்து அவன் ஸ்கல்ப் பண்ணி, பிகாஸ் அடுத்தவங்க என்ன சொன்னாலும் ஓரளவுக்கு மேலே நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் we realize and we transform ourselves, things will happen, ஸோ அந்த ஸ்கல்ப்டிங்காக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பேர் வச்சது. ஸோ த சர்வீஸ் ஹஸ் பீன் ஸ்டார்டட் ஃபார் பீப்புள். ஸோ ஸ்கல்ப் பண்ணுறது இட் இஸ் நாட் ஸோ ஈஸி. இல்லை நம்மளாக இருந்து ஒரு லைஃப்பில் ஒரு விஷயத்தை செய்யும் போது இட் இஸ் நாட் ஸோ ஈஸி. இட் வில் நாட் பி வெல்கமிங் அட் ஆல். நீங்களாக இருங்க. நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன் பி யுவர் செல்ஃப்னு. அது நிறைய பேர் வாட்டி சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டீங்க. இஸ் இட் ஸோ ஈஸி டு பி லைக் தட்? கண்டிப்பாக இல்லை. I do understand, because life is not so easy. I have also experienced so many ups and downs in my life. நானாக இருக்கிறதுல வந்து I don't think it was so easy for me. It was very challenging, but I never gave up. ஏன்னா நம்மளோட ஒரிஜினாலிட்டிங்கிறது லைக் இட் இஸ் லைக் சம்திங் வெரி ப்ரெஷியஸ். நம்மளை மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நம்மளை மாதிரி இது வரைக்கும் யாரும் இருந்ததில்லை, இனிமேலும் யாரும் நம்மளை மாதிரி பிறக்க போகிறதில்ல. We don't need to be a Xerox copy. So that is the reason we have to be yourself and do things. So sculpture பொறுத்த வரைக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு பேக்கேஜாக கொண்டு வரும்போது தான் we started counseling, எனர்ஜி ஹீலிங்கும் பண்ணி ட்ரைனிங் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ ட்ரைனிங் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கும்போது we do it for students, school students, college students and corporate employees. ஸோ எல்லாத்துக்கும் we do the sessions and one-on-one counseling and for the individuals as well. ஹவு டு ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயந்தான். அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் நினைக்கிறோம், பட் இல்லை. இட்ஸ் வெரி சிம்பிள். இட்ஸ் ஆல் அபவுட் த மைண்ட் செட். ஸோ லைஃபே வந்து நம்ம எப்படி யோசிக்கிறோங்கிறத மாதிரி தானே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி தான் லைஃப்பில். ஸோ ரோலர் கோஸ்டரில் ஏறும் போது இஃப் ஐ ஃபீல் ஓ மை காட் திஸ் இஸ் கோயிங் டு பி டேஞ்சரஸ், எனக்கு இது ரொம்ப பயமாக இருக்க போகுது அண்ட் ஐ எம் கோயிங் டு ஹாவ் அ டஃப் டைம், ஐ எம் கோயிங் டு கெட் இன்ஜர்ட் நினச்சா ஆப்வியஸ்லி I'll get injured. But on the other hand, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறேன் and this is going to be so happy and adventurous ride and I'm going to be all excited about this அப்படின்னா if I'm going to think, obviously I'm going to get that. So and to answer the few questions which I get to people, ஸோ நிறைய questions கேட்குறீங்க, நீங்கள் யார், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ that's a reason I gave a small brief on the background about what I am. Comments, I couldn't see the comment. Yeah, now I am seeing.
ஹாய். ஸோ லைஃப்பில் என்னென்னா நான் கற்றுக்கிட்ட ஒரே விஷயம் அப்படின்னா, யார் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம், நீங்களாக இருங்க. ரொம்ப சிம்பிளுங்க. யூ ஹாவ் டு பி டெஃப் ஆல் த டைம். காது கேட்கல, அவ்வளோதான். ஸோ காது கேட்கலன்னு நினச்சிக்கிட்டு இங்கே பாட்டு போய்கிட்டே இருங்க. சொல்கிறவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க, பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா தே வில் கம் அண்ட் சே, hey, I know about them, அவங்க ரொம்ப சூப்பர் அண்ட் they are very good, I know about them. இவங்க ரொம்ப இப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும், they will come and say. இதே நீங்கள் ஒரு ஃபெயிலர் ஆகுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், they will come and say, oh my god, I know about this person, இவங்க எதுக்குமே வந்து ஃபிட் கிடையாது, they will be like this அப்படிங்குவாங்க. So it is all about people will always be there to comment on you. நல்லதுக்கும் கமெண்ட் பண்ணுவாங்க, கெட்டதுக்கும் கமெண்ட் பண்ணுவாங்க. யாராவது உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் வர்த்தியோ உங்களோட பிலாட் பீப்புள் ஒன்லி தே வில் say to you what is good for you. So trust your heart and trust God. So கடவுள் எப்பவுமே விட்டுறாதீங்க. ஸோ கடவுள் நம்பிக்கைங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். we always say that faith, கடவுள் வந்து நான் நம்புகிறேன், நான் சாமி கும்பிட்டுருக்கேன், God knows everything, அவருக்கு தெரியும் எனக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு. அதெல்லாம் இல்லைங்க. you have to ask what you want. ஸோ அவருக்கு தெரியும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்பெசிஃபிக்காக வேணும்னு அவருக்கு என்ன தெரியும்? he knows, okay, because he is there in your heart, but you have to ask what you want. ஸோ அவர்கிட்ட கேளுங்க. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் கேட்டதை அவர் கொடுப்பாருன்னு நம்புங்க. தட் இஸ் த ஃபெய்த். ரொம்ப சிம்பிள். நீங்கள் சின்ன வயசில் வந்து நம்ம வந்து குழந்தையா இருக்கச்சே வில் பி கோயிங் வித் யோர் மாம் ஆர் டேட், யார் கூடயாவது போயிட்டுருப்போம். வில் பி ஹோல்டிங் தர் ஹேண்ட், இல்லை கையை பிடிக்காமல் கூட நம்ம அப்படியே போய்கிட்டு இருப்போம். ஏதோ ஒரு ஜர்க்கோ சம்திங் ஹேப்பன்ஸ் வெரி பேட்லி, டக்குன்னு ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மொமெண்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யூ ஜஸ்ட் கோ அண்ட் ஹோல்ட் யுவர் மாம் டைட்லி, மாம் ஆர் டேட். அப்படியே உங்களுக்கு கட்டியமாக பிடிச்சிப்பீங்க. அந்த மொமெண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்லாம் உங்களுக்கு தெரியாது. பிகாஸ் த சைல்ட் சோல் இஸ் வெரி பியூர் அண்ட் இட் டசன்ட் திங்க் ஆஃப் எனிதிங் எல்ஸ். ஸோ நெகட்டிவான சுச்சுவேஷன்லாம் அதால் யோசிக்க கூட முடியாது. ஸோ அது போய் டைட்டாக ஹோல்ட் பண்ணும் போது ஒரே ஒரு இடத்துல மட்டும் அது என்ன நினைக்கும், அம்மா இருக்காங்க, ஷீ வில் டேக் கேர் ஆஃப் மீ, இல்லையா? நம்மளே நினச்சிருப்போம், கீழே விழும் போது எதனாலும் போய் அம்மாவை தான் டக்குன்னு பிடிப்போம், பக்கத்தில் யார் இருப்பாங்களோ அவங்கள தான் பிடிப்போம். ஏய் தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரமா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பர்த்டே விஷஸ். யூ ஆர் ராக்கிங் அண்ட் யூ ஆர் ஸோ ஸ்வீட். 4 நாளாக எனக்கு பர்த்டே விஷ் பண்ணிவிட்டு யூ ஆர் கிவிங் மீ த பர்த்டே ஈவ். லவ் யூ ஸ்வீட் டாட். ஸோ அந்த அம்மாவை நம்ம அப்படியே கட்டியமாக பிடிச்சிட்ருப்போம். மைண்டில் என்ன இருக்குன்னா, என்ன நடந்தாலும் எங்கள் அம்மா என்னை காப்பாற்றுவாங்க, ரைட்? அந்த நேரத்தில் போய் நம்ம அதெல்லாம் யோசிக்கல. அந்த ஒரு ஃபீல், அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ், அந்த ஒரு ஃபெய்த் யூ ஷுட் ஹேவ் வித் காட். ஸோ என்ன நடந்தாலும் ஹீ இஸ் தேர், த பர்சன் ஹூ ஹவ் கிரியேட்டட் யூ. ஸோ அவருக்கு தெரியாதா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு? எதுக்காக நம்ம ரொம்ப வந்து லைஃப்பை காம்ப்ளிகேட்டடாக எடுத்துக்கிறோம்? டோன்ட் நீட் டு மேக் இட் வெரி காம்ப்ளிகேட்டட், மேக் இட் சிம்பிள். யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. யூ பி த சேம் அண்ட் யூ டோன்ட் நீட் டு வரி அபவுட் வாட் அதர்ஸ் ஆர் சேயிங். Hi Sharvan. So you don't need to say, நான் இப்படி அப்படிங்கிறது. ப்ளீஸ் டோன்ட் கோ அண்ட் அப்ரூவல் வந்து லைஃப்பில் யார்கிட்டையும் கேட்காதீங்க. உங்களை பற்றி போய் யார்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்காதீங்க. சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ரொம்ப சிம்பிள். some will say you are very nice, some will appreciate you, and some will say you are not at all good, and some will criticize you. கரெக்டா? அப்ரிசியேஷன் நிறைய பேர் பண்ணுவாங்க அண்ட் கிரிட்டிசைஸும் நிறைய பேர் பண்ணுவாங்க. அண்ட் ஆல் த டைம் பார்த்தீங்கன்னா யூ வில் பி த சேம் பர்சன். அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணாலும் இல்லை அவங்க வந்து உங்களை தப்பாக பேசினாலும் யூ ஆர் த சேம் பர்சன். யூ ஹேவ் நாட் சேஞ்ச்ட் அபவுட் இட். ஸோ வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் அப்படின்னா, இட் இஸ் தேர் தாட். அவங்க என்ன உங்களை பற்றி நினைக்கிறாங்களோ தட் இஸ் வாட் தே ஹவ் மென்ஷன் ஹியர். இஸ் இட்? ஸோ டேக் த ஃபீட்பேக். அதில் அவங்க சொல்கிற விஷயத்தில் உங்களால் என்ன மாற்ற முடியுமோ நினச்சி இப்போ பண்ணுங்கள். பட் டோன்ட் கன்சியூம் த எனர்ஜி ஆஃப் த கிரிட்டிசிசம். இட் இஸ் நாட் அட் ஆல் குட் ஃபார் யூ. ஏன்னா நீங்கள் ஒரு அப்ரிசியேஷனாக இருந்தாலும் நம்மளை தப்பாக சொன்னாலும் அதை ஒரு அளவோட ஓகே கூல், த பர்சன் இஸ் அப்ரிஷியேட்டிங், இட்ஸ் ஃபைன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துப்போம். இல்லை தேங்க்யூ அம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஸ்வீட் டாட். ஸோ அப்ரிசியேஷனும் அப்படியே எடுத்துப்போம். அண்ட் ஈவன் இட் இஸ் சம்திங் கிரிட்டிசைஸ், இட்ஸ் ஓகே. Just take the feedback and don't consume the energy. So life is all about being cool. Complicated vanda. And so one thing which clues, I always say the universe, love yourself.
ஸோ லவ் இஸ் அ ஒன் திங் விச் glues the universe together. ஸோ நம்ம யார் எப்படி இருந்தாலும் என்ன பண்ணாலும் we'll start giving the love towards people and radiate love and happiness to people. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் ஸோ இஃப் யூ ஹாவ் எனி questions you can ask me. நான் சொல்கிறேன். நிறைய தனித்தனியாக மெசஞ்சர்ஸ் அது இதில் கேட்குறீங்க. இப்போ வந்து ஐ திங்க் தட் இஸ் த ரீசன் ஐ கேம் ஓவர் ஹியர் அண்ட் டாக் டு யூ கைஸ். ஸோ லைஃப் எல்லாமே வந்து இப்படி தான். ஸோ நான் இந்த மைண்ட் செட் ஐ திங்க் ஃபியூ பீப்புள் ஹவ் ஆஸ்க் மீ வெதர் ஐ ஆம் அ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் பிகாஸ் நான் பேசுகிற விஷயம் அப்படி இருக்கிறதால. நோ, ஐ எம் நாட் அட் ஆல் அ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். ஐ ஆம் அ மைண்ட் செட் கோச். ஸோ மைண்டுங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம லைஃப்பில் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணுறது. ஸோ ஐ எம் அ மைண்ட் செட் கோச். ஐ எம் நாட் அட் ஆல் அ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் வந்து பழைய துணி கிடக்குறதுனா இல்லை வீட்டில் வந்து எல்லா டைமும் க்ளீன் பண்ணி வைப்போம், துணியெல்லாம் தூக்க போட்டுடுவோம். அண்ட் யூ டோன்ட் தேங்க்யூ சக்தி, தேங்க்யூ ஃபார் த பர்த்டே விஷஸ். ஸோ எல்லாத்தையும் நம்ம தூக்கி போட்டுருவோம். பட் வேண்டாத குப்பையை நிறைய மனசை நம்ம சுமந்துக்கிட்டு சுற்றிட்டு இருக்கோம். வி ஆர் கீப்பிங் இட் ஸோ ஹெவி. ஸோ நம்மளோட மைண்ட் வந்து இட் இஸ் நாட் அ கார்பேஜ். இல்லை, குப்பையே வெளியில் தூக்கி போடும் போது வீடை மட்டும் க்ளீனாக வச்சுக்கணும். ஹாய் ராப்ஸ். ஸோ வீடை மட்டும் நம்ம க்ளீனாக வச்சுக்க போகிறோமா? ஆனால் மைண்டுக்குள்ளே தேவையில்லாத கார்பேஜை ஏன் ஏற்றிக்கணும்? பாஸ் முடிஞ்சு போச்சு. யார் ஏதோ சொன்னாங்களா, அது நேற்று. இட்ஸ் ஓவர். யூ ஆர் born today. So cool and carry on with what you are going to handle today. Because நம்மளோட soul is there in the costume today. இன்னைக்கு சத்யாங்கிற இந்த காஸ்டியூம்குள்ளே என்னோட சோல் இருக்குது. After that, I don't know like where it is going to go. So just cleanse the soul. That is what we do. Cleansing the soul. So how to cleanse the soul? Cleansing the soul na ரொம்ப பெரிய டெக்னிக்கல் டேர்ம் அண்ட் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குங்கிற மாதிரிலாம் இல்லை. இட்ஸ் ஆல் அபவுட் யார் இல்லை குணசேகரன் ஸ்டோரி சொல்ல என்ன சொல்கிறீங்க? ஸ்டோரி சொல்ல வாங்கல சொல்கிறவங்களா? ஓகே ஓகே. இல்லை, நான் ஸ்டோரி சொல்கிறவெல்லாம் கிடையாது. ஐ எம் அ மைண்ட் செட் கோச். I work on the people mindset. And thank you Sholavendan for the birthday wishes. So அந்த மைண்டை எப்படி டியூன் பண்ணி, ஸோ இட்ஸ் லைக் அ ரேடியோ ஸ்டேஷன். நம்மளுக்கு பிடிச்ச ஃபேவரட் சேனல் பண்ணி அதை தானே பார்க்க போகிறோம். எனக்கு சன் மியூசிக் பிடிச்சிட்டுனா அதை சாரி கைஸ், ஸோ காட் இன்டரப்டட். ஸோ இப்போ ஒரு சன் மியூசிக் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் ஐ எம் கோயிங் டு வாட்ச் தட் ஒன்லி. தேங்க்யூ வேல்முருகன் ஃபார் தி பர்த்டே விஷஸ். தேங்க்யூ விக்டர் ஃபார் தி பர்த்டே விஷஸ். ஸோ அந்த மாதிரி யூ ஹாவ் டு ஃபைன் டியூன் யுவர் மைண்ட். ஸோ மைண்ட் வந்து நீங்கள் என்ன டியூன் பண்ணுறீங்களோ அதான் சொல்ல போகுது. நீங்கள் வந்து இன்றைக்கி ஐ எம் கோயிங் டு பி டல், ஐயோ எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகாது, ஏதோ ப்ராப்ளம் ஆக போகுது அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் சே ஓகே பாஸ், ஐ எம் கோயிங் டு பி லைக் திஸ். அண்ட் இஃப் யூ ஆர் கோயிங் டு சே ஓ மை காட், ஐ எம் கோயிங் டு பி அமேசிங். தேங்க்யூ சௌமியா டார்லிங், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த பர்த்டே விஷஸ். And if I am going to say it is going to be so happy and I am going to rock today, and you are going to rock. So what you think and you are going to create. So life is all about fate, karma, அதெல்லாம் இல்லை. உங்கள் லைஃபு உங்கள் கையில் இருக்குது. யூ ஹாவ் டு கிரியேட் இட். ஜஸ்ட் கிரியேட் இட். ப்ளே வித் த லைஃப். உனக்கு என்ன வேணுமோ அதை யோசிங்க. ஆஸ்க் த யூனிவர்ஸ், இட் வில் கிவ் யூ. தேங்க்யூ வெங்கடேஷ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ட்ரீம் பண்ணுங்கள். என்ன வேணுமோ யூ வில் ஆஸ்க் ஃபார் இட், பட் ஹாவ் த ஃபோக்கஸ். அதுலேருந்து அப்படியே டைவர்ட் ஆக வேண்டாம். இது தான் எனக்கு வேணும்னா இது தான் வச்சுக்கோங்க. ஸோ ஷியர்லி இட் வில் கம் டு யூ. பட் த பர்சன்டேஜ் ஆஃப் நீங்கள் எந்த அளவுக்கு அதுக்கிட்ட நீங்கள் த பர்சன்டேஜ் ஆஃப் அஃபினிட்டி யூ ஹாவ் டுவர்ட்ஸ் த சிச்சுவேஷனுங்கிறது தான் முக்கியம். ஸோ யூ ஃபோக்கஸ் ஆன் தட் அண்ட் திங்ஸ் வில் ஹேப்பன். ஸோ லைஃப் இஸ் ஆல் அபவுட் இட். நான் சொன்ன மாதிரி தான், மற்றவங்கள பற்றி யோசிக்க வேண்டாம். அண்ட் டோன்ட் இன்வைட் அதர் பர்சன்ஸ் நெகட்டிவ் எமோஷன்ஸ் டு யுவர் லைஃப். ஸோ அவங்களோட நெகட்டிவ் எமோஷன்ஸை கொண்டு வந்துட்டிங்கன்னா யூனோ our life will be over, because we are all like ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி தான். நம்ம எங்கே சுற்றி இருந்தாலும் எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து வில் பி அப்சார்பிங். நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் அப்சார்பிங். டோன்ட் அப்சார்ப். ஸோ அந்த அப்சர்வ் ஆகும்போது உங்களுக்கே தெரியாமல் யூ வில் பி கோயிங் அப்செட். நான் ஏன் அப்செட்டாக இருக்கேன்னு எனக்கு தெரியாது அந்த டைம்லலாம். ஸோ யூ வில் பி நம்மளோட அந்த பொட்டென்ஷியலை வந்து அப்படியே ஏதோ இழுக்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். So that is because of the negative emotions all around you.
ஸோ என்னால் இது பண்ண முடியல, அது பண்ண முடியல, என்கிட்ட இன்னைக்கு காசு இல்லை. வி ஆல் நோ த பேண்டமிக் சுச்சுவேஷன் இஸ் வெரி பேட். அண்ட் காசு வந்து இட் இஸ் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் இஸ் ஆல்சோ லிட்டில் எல்லாருக்கும் இட் இஸ் டஃப். ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் எல்லாருக்கும் அது மாதிரி தான் இருக்குது. இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் யூ அண்ட் நாட் ஒன்லி ஃபார் மீ, எவ்ரிபடி. ஸோ த பர்சன்டேஜ் லெவல் ஆஃப் தி சுச்சுவேஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் பீப்புள். பட் ஹவ் ஐ எம் கோயிங் டு ஹேண்டில் த சுச்சுவேஷன்? ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னு சொன்னால் யூ வில் பி நோ. மாஸ்டர் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஐம் வெயிட்டிங் ஃபார் தி அதர் கோரியோகிராஃப் மாஸ்டர். நம்ம திருப்பி ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம்க்கு ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் லாங் டைம். வி டன்ட் டூ. ஸோ இட்ஸ் அன் அமேசிங் டான்ஸ் மாஸ்டர் யூ ஆர். தேங்க்யூ ஸோ மச். ஸோ லைஃப் இஸ் ஆல் அபவுட் தேட். நீங்கள் என்ன க்ரியேட் பண்ணிகிட்ருக்கீங்களோ தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஃபார் யூ. அண்ட் நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறாங்க ஹவு டு ஸ்டே பாசிட்டிவ், இல்லை எப்படி கூலாக இருக்கிறதுன்னு. நீங்கள் அந்த மாதிரி மைண்டை ரொம்ப கஷ்டப்பட்டு நான் பாசிட்டிவாக இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் நெகட்டிவ் ஆகிடுவீங்க. எதுவுமே யோசிக்காதீங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா கூட ஜஸ்ட் லெட் கோ ஆஃப் த சிச்சுவேஷன். யூ ஹேவ் டு அலோவ் த யூனிவர்ஸ் டு ஒர்க் ஆன் யூ. நீங்கள் ஒன்று கேட்டுட்டு நீங்கள் அதையே பிடிச்சி இழுத்துட்டு இருந்தீங்கன்னா, ஸோ தேங்க்யூ சிவகுமார் ஃபார் த பர்த்டே விஷஸ். ஸோ நீங்கள் அதை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எலாஸ்டிசிட்டி மாதிரி தான், டப்புன்னு வச்சிடும். Leave it free and allow the universe to work on you. So the divine magic will come to you and it will just flow. பேசாமல் இருந்தீங்கன்னா அது பாட்டு நடக்கும். பட் யூ நீட் டு ஹாவ் தட் ஃபோக்கஸ். ஜாஸ்தி மற்றவங்கக்கிட்ட எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னால் கூட ஒரு 50% ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா இட் வில் கோ டு 60 to 70%. ஏன்னா எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இல்லை ஃபினான்ஷியல் ஓகே யூ கேன் ஆஸ்க் ஃபார் சொல்யூஷன். ஒருத்தர் 2 பேர்கிட்ட நீங்கள் கேட்கலாம். பட் யூ ஷுட் நாட் ஆஸ்க் டு மெனி பீப்புள். ஸோ எல்லாருக்கிட்டையும் போய் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு பிரச்சனை இருக்குன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க ஒரு 2 பேர் 3 பேர் 4 பேர்கிட்ட போய் ஏய் கமான் உங்களுக்கு தெரியுமா, தே ஹேவ் தட் ப்ராப்ளம், அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கா அப்படின்னு எல்லாரும் சொல்ல வாட் ஹேப்பன்ஸ் இஸ் யூ ஆர் மேக்கிங் இட் அஸ் பிக் ஒன். சின்னதாக இருக்க பிரச்சனையை கூட நீங்கள் பெருசாக ஆக்கிட்டீங்க. ஸோ தட்ஸ் ஹவ் த சினாரியோ பிகம்ஸ். நீங்கள் மற்றவங்கக்கிட்ட சொல்கிறதால உங்கள் ப்ராப்ளம்ஸு கம்மியாக போகிறதே இல்லை. நீங்கள் உட்காந்து திங்க் பண்ணுங்கள், வாட் இஸ் அ சொல்யூஷன் ஃபார் திஸ் ப்ராப்ளம் அப்படின்னு. இன்கேஸ் நம்மளுக்கு அந்த சொல்யூஷன் தெரியலன்னா யூ ஆஸ்க் த யூனிவர்ஸ் நான் சொல்கிறேன், மேபி த காட் ஆர் விச் எவர் த ஃபார்ம் யூ வர்ஷிப், ஆஸ்க் ஹிம் ஆர் ஆஸ்க் ஹர். நான் என்ன பண்ணுறது, எனக்கு இது ஜஸ்ட் புட் கொஸ்டின்ஸ் அண்ட் டோன்ட் கோ ஃபார் தி ஆன்சர்ஸ். ஆல்வேஸ் ஆஸ்க் அ கொஸ்டின் டு தி காட். நீங்கள் ஒரு கொஸ்டினை கேட்டுட்டு விடுங்க. ஜஸ்ட் ஹெல்ப் மீ டு ஹேண்டில் திஸ் சிச்சுவேஷன், கைட் பண்ண சொல்லி கேளுங்க. திங்ஸ் வில் கம் டு யூ ஆட்டோமேட்டிக்லி. அதை விட்டுட்டு அதை நீங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறதுனால எல்லாருக்கும் அந்த டைமில் இட் வில் பி அன் இன்ஃபர்மேஷன் ஃபார் தெம் டு டாக் அபவுட். பட் சொல்யூஷன் ஜாஸ்தி கிடைக்காது. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே ஐ ஆல்வேஸ் சே லவ் யுவர் செல்ஃப் அண்ட் பீயிங் யூ இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளை நம்ம முதல்ல லவ் பண்ணோம். ஐ திங்க் நான் இதில் கூட இந்த போஸ்டரில் வாட் ஐ ஹேவ் மென்ஷன் திஸ் எஸ். ஸோ எஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போதே யூ கேன் ஃபீல் ஹவு ஹாப்பி த த எனர்ஜி அண்ட் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல. எஸ்ன்னு சொல்லி பாருங்களேன். காலையில் தூங்கி எழுந்த உடனே ஜஸ்ட் எஸ் அண்ட் ஜஸ்ட் ஸ்மைல். இதில் நான் எல்லாமே சொல்லியிருக்கேன். லெட்ஸ் சே ஹாய் அண்ட் ஸ்மைல் அட் ஈச் அதர் அப்படின்னு. ஸோ காலையில் தூங்கி எழுந்த உடனே வி ஆல் தேங்க் இல்லையா, பிகாஸ் கிராட்டிடியூட் இஸ் த ஒன் திங் விச் மேக்ஸ் யூ வெரி க்ளோசர் டு தி காட். ஸோ அந்த கிராட்டிடியூட் இருக்கும் போது நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட்டுக்கு நம்ம தேங்க் பண்ணுறோம் ஃபார் த ஃபுட், தி கிளாத் அண்ட் ஷெல்டர். நம்மளுக்கு கிடைச்ச ஒரு சின்ன விஷயத்துக்கும் நீங்கள் தேங்க் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ யூ வில் பி பிளெஸ்ட் வித் மோர் அண்ட் மோர் அண்ட் மோர். ஸோ அப்போ காலையில் எழுந்த உடனே நம்ம தேங்க்ஸ் சொல்லும் போது ஒரு ஸ்மைல் நீங்கள் செஞ்சு பாருங்களேன். ட்ரஸ்ட் மீ, யூ கேன் ஃபீல் த டிஃப்ரென்ஸ். Just go to the mirror and say I love you so much. எல்லாரையும் லவ் பண்ணுறோம். we love our family, we love our friends and we love everybody around. பட் நம்மள எவ்வளோ லவ் பண்ணியிருக்கோம்? எத்தனை வாட்டி நம்ம கண்ணாடிக்கு முன்னாடி நின்று எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கா, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லியிருக்கோம். லவ் பண்ணுங்க. லவ் யுவர் செல்ஃப் அண்ட் ஜஸ்ட் see the tremendous change happening in your life. நீங்கள் உங்களை முதல்ல லவ் பண்ணலன்னா மற்றவங்க எப்படிங்க வந்து உங்களை லவ் பண்ணுவாங்க? யூ ஸ்டார்ட் ஃபீலிங் ஃபார் பீயிங் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களை எம்ப்ரேஸ் பண்ணுங்கள். ஸோ இட் இஸ் அ கிரியேஷன் ஆஃப் த காட். இல்லை, சந்தோஷப்படுங்க. ஒரு விஷயத்துக்கும் சந்தோஷப்படுங்க. அண்ட் ஆட்டோமேட்டிக்காக திங்ஸ் வில் கம் டு யுவர் லைஃப். ஸோ ஐ லவ் மை செல்ஃப்னு யோசிச்சு பாருங்களேன். எவ்ரி டே
and you have to thank for whatever you have got in your life. So make yourself the priority in life. ஸோ நீங்கள் உங்களுக்கு முதல்ல ப்ரையாரிட்டி கொடுங்க. ரொம்ப சிம்பிள். நீங்கள் சந்தோஷமாக இல்லைன்னா யூ cannot மேக் அதர்ஸ் ஹாப்பி. இல்லை நான் வந்து ஐ am born only to make others happy அப்படின்னா சாரி பாஸ், நீங்கள் அப்படி ஒரு பிளாங்கெட்குள்ளே இருந்து சொல்லலாம் தவிர திங்ஸ் will not happen like that. நீங்கள் சந்தோஷமாக இல்லைங்க. ஸோ அப்போ என்ன நடக்கும்? நீங்கள் மனசுக்குள்ளே ரொம்ப வருத்தமாக இருக்கீங்க, நீங்கள் பண்ண வேண்டிய ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்க. பட் யூ வாண்டட் டு மேக் அதர்ஸ் ஹாப்பி. யூ ஆர் ட்ரைங் ஸோ மச் அண்ட் ஸோ ஹார்ட் டு மேக் அதர்ஸ் ஹாப்பி. இந்த இடத்துல அந்த நெகட்டிவ் எனர்ஜி தான் இருக்கு இல்லையா? நம்மளுக்கு அந்த பாசிட்டிவ் அந்த ஹாப்பினஸோட எனர்ஜி இல்லைனா ஹவு த அதர் பீப்புள் வில் பி ஹாப்பி? முடியாதுல்ல, அவங்களால சந்தோஷமாக இருக்க முடியாது. ஸோ நீங்கள் மற்றவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணுன்ற ஒரு தாட் இருந்ததுன்னா மேக் யுவர் செல்ஃப் இஸ் அ ப்ரையாரிட்டி அண்ட் மேக் யுவர் செல்ஃப் ஹாப்பி. ஸோ ஹாப்பினஸ் இஸ் அ சாய்ஸ். இது நடந்தால் ஹாப்பியாக இருப்பேன், அது நடந்தால் ஹாப்பியாக இருப்பேன், இது கிடச்சா அது கிடச்சாங்கிறது கிடையாது. இட்ஸ் அ சாய்ஸ். நிறைய பேர் சொல்லுவோம்ல, காசு கிடச்சா தான் ஹாப்பியாக இருக்கணும். இல்லை, சாரி. ஸோ மணி இஸ் அ பை ப்ராடக்ட் ஃபார் த சர்வீஸ் யூ டூ. ஸோ ஹாப்பினஸ் இட்ஸ் அன் எனர்ஜி. we are all made of energy. ஸோ everything is energy. ஸோ நீங்கள் வந்து சந்தோஷமாக இருந்து பாருங்கள். அந்த ஹாப்பினஸ் வந்து இட்ஸ் அ கிளைம் ஃபார் தி பாசிட்டிவ் எனர்ஜி. ஸோ நீங்கள் சந்தோஷமாக இருக்கும் போது வாட் ஹேப்பன்ஸ், ஆட்டோமேட்டிக்காக மணிலேருந்து யூ ஆர் அட்ராக்டிங் த abundance அண்ட் வெல்த் எல்லாத்தையும் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ மணி ஃபாலோஸ் ஜாய். இங்கே ஹாப்பியாக இருந்தால் மட்டும்தான் காசு உங்களை தேடி வரும், எல்லாமே உங்களை தேடி வரும். ஸோ ஃபீல் த லவ் in yourself. If I am feeling the love will happen around me. So love is there. போய் எங்கேயும் தேட வேண்டாம். சுற்றி நீங்கள் உங்களை சுற்றி எல்லாமே நல்லா நடக்குது. மார்னிங் எழுந்தோடனே just think that I am going to trust every person who I am going to meet today. And everybody is going to be very supportive to me. I love everyone and everyone loves me. As I said, just be a giver. Don't expect anything from anyone. And start giving the love to people, be the radiator of love. உங்களுக்கே தெரியாது, உங்களுக்கு பிடிக்கலாம், மற்றவங்களுக்கு உங்களை பிடிக்காமல் போகலாம். And there will be people who like you and people who don't like you. You don't matter about it. Hey, thank you my darling. So யார் வேணால் வந்து உங்களுக்கு பிடிக்கட்டும். They may be they don't like you. It's okay. I am giving love. I love everyone. That's my policy. ஸோ ஜஸ்ட் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன். பிகாஸ் நீங்கள் வந்து லவ் பண்ணாலும், நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வச்சாலும், அவங்க என்ன எப்படி நினச்சிருக்காங்க, இவங்க என்ன எப்படி தே ஆர் திங்கிங் ஆஃப் லைக் ஸோ தே ஹாவ் திஸ் இம்ப்ரெஷன் அபவுட் மீ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எல்லாமே இட் இஸ் யுவர் தாட். தே ஆர் நாட் திங்கிங் ஆஃப் யூ மை டியர். ஸோ அவங்க யார் நம்மளை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. தே ஆர் ஆல் டூயிங் தேர் ஓன் ஆக்டிவிட்டீஸ். நம்ம தான் யோசிக்கிறோம். ஸோ வி ஆர் கிரியேட்டிங் தி எனர்ஜி. அவங்க என்ன எப்படி நினச்சிருக்காங்க, ஸோ இவங்க என்ன பாசிட்டிவாக நினச்சிருக்காங்க, இவங்க என்ன நெகட்டிவாக நினச்சிருக்காங்கன்னு இட்ஸ் அ தாட் வி ஆர் கிரியேட்டிங் அபவுட் தெம். அகெயின் இட் இஸ் யுவர் தாட். யூ ஆர் ஹர்ட்டிங் யுவர் செல்ஃப். ஸோ நீங்கள் தான் உங்களை ஹர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ டோன்ட் ஹர்ட் யுவர் செல்ஃப். அண்ட் திஸ் மைண்ட் இஸ் ஸோ ப்ரெஷியஸ் அண்ட் யூ நீட் டு கீப் இட் வெரி ஹாப்பி. So in the subconscious mind, it's like you have to tap it. It is like a storage of like powerhouse. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ boom, it will come to you like that. But the only thing is you need to tap it. And என்ன வேணுமோ and லைஃப்பில் நீங்கள் என்னவா மாறணும்னு நினைக்கிறீங்களோ just dream it and things will happen to you. பட் அதை நீங்கள் நம்பணும். இன்றைக்கி நினச்சிட்டு நாளைக்கு ஐயோ இதை நடக்கலான்னு போயிட்டீங்கன்னா ஸோ அதுவே சொல்லும் ஓகே. ஸோ அவங்களுக்கு வந்து தே ஆர் ஹேவிங் தட் மைண்ட் செட் ஒன்லி. நெகட்டிவ் மைண்ட் செட் தான் இருக்குது. ஸோ எல்லாமே அந்த சிச்சுவேஷன் வில் மேடம் வாட் மேடம் எஸ் ஆர் நோ, எஸ் ஆர் நோ என்ன இந்திரன் புரியல. எஸ் ஆர் நோ எக்ஸ்பிளனேஷன், எஸ் ஆர் நோ எக்ஸ்பிளனேஷன் இல்லை, லைஃபே எஸ் ஆர் நோ தான். ஸோ ஐ எம் ஜஸ்ட் ப்ரீஃபிங் அபவுட் வாட் ஆக்சுவலி அபவுட் ஸ்கல்ப்சர் அண்ட் வாட் இஸ் த பேக்ரவுண்ட் அண்ட் life in a mindset coach அப்படிங்கிறத I was just telling to people and I'm giving few examples on the mindset. ஸோ எஸ் ஆர் நோ அது கரெக்டு தான். நான் சொன்னது அன்றைக்கி ரொம்ப டிஃபிகல்ட் தான். நம்ம வந்து சில பேர்கிட்ட எஸ் சொல்லுவோம், நோ சொல்கிறதுக்கு ரொம்ப ஹெசிடேட் பண்ணுவோம். ஏன்னா நோ சொன்னால் அவங்க என்ன நினச்சிப்பாங்களோ அப்படின்னு. பட் ட்ரஸ்ட் மீ, நீங்கள் நோ சொல்லிட்டு என்னால் அது முடியாதுங்கிறது யூ கேன் மேபி வெரி டிப்ளமேட்டிக் அண்ட் பொலைட் வேல யூ கேன் டெல் தெம்.
Otherwise, they will be, trusting and thinking that you will do for them. But last moment அது இல்லாமல் போகும்போது it will hurt people. So that's what I think I explained on that day, Indran. And so life is all about yes or no. So it's always yes. எல்லாமே வந்து எஸ், இந்த எஸ் அந்த எஸ்க்கு சம்மந்தம் இல்லை. அண்ட் பி ஒரிஜினல் அண்ட் உங்களோட ஐடென்டிட்டி எப்பவுமே விட்டு கொடுத்துறாதீங்க. அண்ட் ஒரு ஆக்சுவலி ஐ ஜஸ்ட் வென்ட் ஃபார் ஒன் காலேஜ் அந்த செஷனில் நான் சொல்லியிருந்தேன் ஒரிஜினாலிட்டியை நீங்கள் மாற்றிக்க கூடாதுன்னு. அப்போ வந்து பீப்புள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். அந்த பசங்க என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் தேவர் ஆல் வெரி நாட்டி. அப்போது என்னை கேட்டிருந்தாங்க, ஒரிஜினாலிட்டி நான் மாற்றிக்கூடாதுன்னா எனக்கு எல்லா டைமும் டான்ஸ் ஆடணும்னு தோணும், கிளாஸ் இருக்கும்போது நான் போய் டான்ஸ் ஆடலாமா? ஸோ பிகாஸ் தட் இஸ் மை ஒரிஜினாலிட்டி அப்படின்னு கேட்டாங்க. It was very funny, but it's a valid question. But என்னன்னா, ஒரிஜினாலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அடாப்டபிலிட்டி. சி, என்னோட கேரக்டரிஸ்டிக்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை நான் எப்படி கேரி பண்ணுறேன், ஹவ் ஐ எம் கோயிங் டு ப்ரெசென்ட் இட் டு பீப்புளுங்கிறது ஒரு விஷயம். பட் அடாப்டபிலிட்டிங்கிறது, எஸ், வி ஹாவ் டு அடாப்ட் டு தி சிச்சுவேஷன் அண்ட் தி சினாரியோ வேரெவர் வி ஆர். ஸோ அந்த பப்ளிக் பிளேஸில் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்தாகணும். ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் வித் ஒரிஜினாலிட்டி அண்ட் அடாப்டபிலிட்டி. ஸோ லைஃப் இஸ் ஆல் அபவுட் தட். இல்லை, இது எப்படி வேணால் இருக்கலாம், கஷ்டமும் இருக்கலாம், நல்லதும் இருக்கலாம். நம்ம எப்படி எடுத்துக்கிறோம். 10 ரூபாய் இன்றைக்கி இல்லைனாலும் சந்தோஷமாக இருந்துங்க. ரொம்ப சிம்பிள். நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்க, ஈஸியாக இருந்து பாருங்கன்னுலாம் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. எனக்கும் தெரியும். ஐ ஹவ் ஆல்சோ life was not so easy for me because as I said, I was in a very good position in the corporate and ரொம்ப wonderful position and was earning அவ்வளோ நல்லா எல்லாமே இருந்தது. But I came out of the corporate because something was telling and I was not happy at the end of the day. That is the reason I moved out and I started doing this. And people will ask me, நீங்கள் இதை தான் பண்ணுறீங்களா அதை தான் பண்ணுறீங்களான்னு. And trust me, I am an infinite soul. Everybody is an infinite soul. நம்ம இதைத்தான் அப்படின்னு நம்மளை லேபிள் பண்ணி வச்சுக்க வேண்டாம். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ பண்ணுங்கள். டூ வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி. தட் இஸ் ஹவ் ஐ ஆம். இது பிடிச்சிருக்கா? லைஃப்பில் ரிஸ்க் எடுங்க. ரிஸ்க் எடுத்தால் தான் உங்களுக்கு. இட் இஸ் நாட் அபவுட் வின்னிங் ஆர் லூசிங். ட்ரை இட் அவுட். ட்ரை பண்ணாமல் இருந்தால் ரெக்ரெட் பண்ணியே போயிடுவீங்க கடைசியில். ஐயோ நான் ட்ரை பண்ணலையே அந்த ரெக்ரெட் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். டோன்ட் டூ தட். ட்ரை இட் அவுட். ரிஸ்க் எடுங்க. என்ன ஆகிட போகுது? காட் இஸ் தேர். ஹி இஸ் கோயிங் டு ஹேவ் யூ. ஸோ அதனால ப்ராப்ளம் இல்லை. அண்ட் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, ஆர் யூ சீரியல் ஆர்டிஸ்ட், நீங்கள் இது மீடியாவில் இருக்கீங்களா இது இருக்கீங்களான்னு. கண்டிப்பாக இல்லை. அண்ட் ஐ எம் நாட் இன்டு, பட் ஐ ஹாவ் குட் கனெக்ஷன் வித் மீடியா பிகாஸ் டியூரிங் மை காலேஜ் டைம் ஐ ஹவ் டன் லாட் ஆஃப் கம்பேரிங் இன் ஜெயா, ராஜ், அதுக்கப்புறம் தூர்தர்ஷனில் ஐ யூஸ் டு பி அ நியூஸ் ரீடர் நிறைய பண்ணியிருந்தேன். பட் ஆஃப்டர் சம் டைம் ஐ காட் போர்ட் ஆஃப் தட், ஸோ ஐ டென்ட் டூ இட். அண்ட் ஐ ஹாவ் டன் வாய்ஸ் ஓவர் ஆல்சோ. ஸோ நிறைய டாக்குமெண்ட்ரிஸ்க்கு ஐ ஹவ் கிவன் வாய்ஸ் ஓவர். அண்ட் ஜீயில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த தமிழ் டப்பிங் சீரியல்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு நான் பண்ணியிருந்தேன். ஃபியர் ஃபைல்ஸ் எனக்கு தெரியல அது எத்தனை பேருக்கு தெரியும்னு. ஸோ அது நிறைய கண்டினியூஸ் எபிசோட்ஸ், லைக் நிறைய the entire episodes வந்து I have given the voice over for thanks Rama, so voice over for Fear Files. So that is the media connection I had. And I also did one movie. அது ஒன்றும் பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் இல்லை. ஒரே ஒரு பிகாஸ் தே ஆஸ்க் மீ ஃபார் த ஹெச்ஆர் ரோல். ஒரு ரியல் ஹெச்ஆரை வந்து வி வாண்டட் அப்படின்னு கேட்டாங்க. ஒரு ஹீரோவை வந்து இன்டர்வியூ பண்ணுற மாதிரி ஒரு ஹெச்ஆர் ரோல் ஐ டிட் வித் மோட்டா ராஜேந்திரன். ஐ திங்க் 2 years before, 2018. ஸோ அந்த மொட்டை ராஜேந்திரனோட அது ஒரு 3-4 சீன் தான். இட் வாஸ் லைக் ஆன் டேக். அப்படியே போயிட்டு அப்படியே வீட்டிலேருந்து ஐ ஜஸ்ட் வெண்ட் அண்ட் ஐ டிட் தட் வாஸ் த ஒன்லி மூவி ஐ டிட். ஸோ இட் வாஸ் ரியல் ஃபன் ஹேவிங். ஸோ எனக்கு இதுதான் அப்படிங்கிறது கிடையாது. ஐ டூ கெட் ஆஃபர்ஸ். ஸோ இன்றைக்கி நீ இதை பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் இதை மட்டும் தான் பண்ணுவீங்களாங்கிறது கிடையாது. ஆப்வியஸ்லி எனக்கு அந்த டைமில் அது பிடிச்சிருக்கு, பண்ணணும்னு நினச்சா ஐ வில் டூ இட். And as I said, everybody is an infinite soul. Don't restrict yourself. என்னால் இது மட்டும் தான் பண்ண முடியும், நான் இந்த கார்பரேட்டில் இருக்கேன், இந்த ஜாபில் இருக்கேன், நான் இது மட்டும் தான் நினைக்காதீங்க. டான்ஸ் பண்ணணுமா ஆடுங்க, பாட்டு பாடணுமா பாடுங்க, என்ன பிடிச்சிருக்கோ செய்யுங்க. எதுக்காக உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுக்கிறீங்க? நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுட்டு உள்ளே போயிட்டு ஒரு ரூம்குள்ளே போய் ஓ மை காட் ஐ couldn't do this அப்படின்னு நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஏ அர்ச்சனா பேபி, தேங்க்யூ ஸோ மச் ஸ்வீட்டார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த பர்த்டே விஷஸ். ஸோ நீங்கள் உள்ளே போயிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பீங்க. அது பண்ணாதீங்க. டூ வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ செய்யுங்க. அன்லெஸ் அண்ட் அன்டில் இட் இஸ் நாட் ஹார்மிங் ஆர் ஹர்ட்டிங் எனிஒன். லைஃப்பில் லேபிள் பண்ணிக்காதீங்க. என்னால் இது முடியாதுன்னு நினச்சிங்க, அது முடியாமே போயிடும். முடியும் எல்லாமே. I am born for that, I am a wonderful soul. Hi
என்ன மனோ? ஓகே. ஸோ நைஸ் டு see you மனோ. ஸோ இது மாதிரி லைஃப்பில் வந்து இப்படி தான் அப்படி தான் கிடையாது. தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். டிஃபைன் பண்ணாதீங்க. உங்களை அப்படியே போட்டு இவ்வளோ தான் முடியும்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் யுவர் செல்ஃப். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை எக்ஸ்பேண்ட் பண்ண ஸோ மோர் பாசிபிலிட்டிஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வில் கம் யோர் வே அண்ட் யூ வில் ஃபீல் த பிளஸ். ஸோ தட்ஸ் வாட் பீப்புள் வில் ஆஸ்க் மீ, சத்யா நீங்கள் அப்படி இருந்தீங்க இப்படி இருந்தீங்க, இன்றைக்கி நீங்கள் வேறுனா ட்ரான்ஸ்ஃபார்ம் மாற்றிக்கிட்டே இருங்க. ஸோ தட் இஸ் தி பேசிஸ் ஆஃப் திஸ் கல்ச்சர். ஸோ அங்கே வரவங்களுக்கு வி ஐடென்டிஃபை, வி டேப் தி பொட்டென்ஷியல் ஆஃப் த இண்டிவிஜுவல் அண்ட் ஹெல்ப் தெம் டு கெட் அப்ஸ்கில்ட் இன் த கம்பிடன்சி. அவங்கள எப்படி வந்து அவங்க அப்ஸ்கில் பண்ணிக்க முடியும், என்ன டொமைனில் வேணால் இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம். இவங்க இதைத்தான் பண்ணணுங்கிறது கிடையாது. நாலேஜ் அண்ட் ஸ்கில் இஸ் டோட்லி டிஃப்ரெண்ட். நம்ம நிறைய படிச்சிருப்போம், படித்தது யாரும் வேலை செய்கிறது கிடையாது. பட் பிடிச்சதுங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதை எப்படி வந்து லைக் யூ ஹாவ் டு ஸ்ட்ரீம்லைன் இட் அண்ட் மேக் இட் ஹேப்பன். தேங்க்யூ ஸோ மச் மணி, தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் பீன் லாங். எஸ் இட்ஸ் பீன் லாங், ரொம்ப லாங். I think scope kapram we didn't have the chance to meet. Yeah, we'll meet soon. Hey, thank you Archu, thank you so much darling. So that's what life is all about. இதுதான் என்ன, நீங்கள் எப்போ பார்த்தாலும் சோல் பேசுகிறீங்க, யூனிவர்ஸை பேசுகிறீங்கன்னா அதுதாங்க வாழ்க்கை. ஸோ வாட் இஸ் டு பி டன். ஸோ நம்மளை பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல் லைக் ஒரு ரெக்கார்டிங் மாதிரி தான். நம்ம மைண்ட் வந்து இட் இஸ் லைக் ஒரு சிடி மாதிரி தான். இந்த சிடிக்குள்ளே நீங்கள் என்ன ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதுதான் வெளியில் வரப்போகிறது. ஸோ இது வந்து இந்த ரெக்கார்டிங் வந்து இந்த ஜென்மத்தில் இல்லாமல் இட் ஆல்சோ கம்ஸ் ஃப்ரம் தி பாஸ்ட் லைஃப். ஸோ மெனி ரெக்கார்டிங்ஸ், ஏதோ ஒன்று பாவம் அதை போட்டு அந்த சாங் ஓடிக்கிட்டே இருக்குது நம்ம மைண்டுக்குள்ளே. தூங்கும் போது கூட நம்மளால் நிம்மதியாக தூங்க முடியல. ஸோ தட் இஸ் த ரீசன் யூ ஹாவ் டு ஸ்ட்ரீம்லைன் அண்ட் டூ சம் மெடிடேஷன் ரொம்ப ஏதோ டஃப்பாக போய் ஏதாவது கிளாஸ் போகணுன்னு கிடையாது. இஃப் பாசிபிள் கோ, தட்ஸ் குட். அதர்வைஸ் ஜஸ்ட் டேக் அ டீப் பிரெத் ஆல் த டைம். ஜஸ்ட் சே ஓம்ங்கிற அதாவது மந்த்ரா இஸ் வெரி பவர்ஃபுல். Try to do that. அது ஒரு 5-6 times or 10 times பண்ணுங்கள், மார்னிங் அண்ட் நைட். அண்ட் உங்களுக்கு என்ன வேணுமோ யூ ஜஸ்ட் டூ த மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் அ பிக் வேர்ட். என்ன வேணுமோங்கிறது கடவுள்கிட்ட கேளுங்க. பட் ஆஸ் ஐ செட் முன்னாடி அவர் கொடுப்பாருன்னு நம்பிக்கை வச்சுக்கோங்க. நான் கேட்டுட்டேன், ஐ ஹவ் ஜஸ்ட் ப்ரேட் டு ஹிம், he will give. No. Have a faith, strong faith வச்சுக்கோங்க. So things will happen to you. So there is no restriction in life. You are an infinite soul. You are limitless. நீங்கள் என்ன நினச்சாலும் உங்களால் செய்ய முடியும் அப்படிங்கிறத நினைங்க. அண்ட் ஸ்டார்ட் லவ்விங் யுவர் செல்ஃப் மோர் கிரேசிலி. போய் உங்களை போய் பாருங்கள் கண்ணாடியில். உங்களை பிடிக்கணும், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கணும். உங்களை ரொம்ப பிடிச்சா மட்டும்தான் மற்ற எல்லா விஷயமும் உங்களை சேர்ந்து ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா நீங்கள் ரொம்ப சிம்பிளுங்க. உங்கள் அம்மா உங்களுக்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த பொம்மையை வந்து அதை பார்த்துட்டு நீங்கள் பிடிக்காமல், சரி ஒரு சின்ன வயசுலையோ இல்லை எப்பயோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சா உங்களுக்கு எதோ வாங்கி கொடுக்குறாங்க. அதை நீங்கள் வந்து பார்த்துட்டு பிடிக்காமல் போச்சுன்னா, இல்லை நீங்கள் அதை ரொம்ப எம்ப்ரேஸ் பண்ணாமல் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகாமல் இருந்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் கொடுத்தவங்களுக்கு. என்னடா நான் எவ்வளோ ஆசையாக கொடுத்துருக்கேன், பட் அவங்க அது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறதில்லன்னு யோசிப்பாங்கல்ல. தட்ஸ் ஹவ். இவ்வளோ அழகான ஒரு the God has created you. ஒரு 6th சென்ஸ் கொடுத்துருக்காரு. அவரை ஃபீல் பண்ணுற ஒரு க்ளோரியை கொடுத்துருக்காரு. இவ்வளோ கொடுத்ததை வந்து நீங்கள் எம்ப்ரேஸ் பண்ணாமல் வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தால் அவர் கஷ்டப்பட மாட்டாரா? அப்புறம் எப்படி நம்மளுக்கு பிளெஸிங்ஸ் கிடைக்கும்? யூ ஹாவ் டு க்ளோரிஃபை. ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்ன, நம்ம போய் ஒரு சாமியாராகிட்டு நிறைய அந்த மாதிரி போய் ஒரு ஆசிரமத்தில் உட்காரது மட்டும் ஸ்பிரிச்சுவாலிட்டி கிடையாது. ஜஸ்ட் க்ளோரிஃபைங் யுவர் செல்ஃப். கொடுத்துருக்க இந்த லைஃப்பை ஹாப்பியாக நான் இருக்க போகிறேன். ஏன்னா என் கூட யார் இருக்கா? அஃப்கோர்ஸ் வில் பி ஹேவிங் சப்போர்ட்டிங் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருப்பாங்க. பட் எல்லாத்துக்கும் மேலே காட் இஸ் தேர். ஸோ ஹீ இஸ் தேர் வித் யூ ஆல் த டைம், டே இன் அண்ட் டே அவுட். ஸோ அந்த நம்பிக்கையில் போய்கிட்டே இருங்க. மூவ் ஆன். யார் என்ன வேணால் சொல்லட்டும். இவ இப்படி தான் அப்படி தான், எனக்கு காது கேட்கல, நீ என்ன வேணால் சொல்லு, நான் பாட்டு போய்கிட்டே இருங்க. திஸ் இஸ் ஆல் அபவுட் தி லைஃப். அண்ட் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம் லைஃப்பை. சிம்பிளாக எடுத்துப்போம். சந்தோஷமாக இருக்க ட்ரை பண்ணுவோம். நீங்கள் முதல்ல சந்தோஷமாக இருக்க ட்ரை பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே டிஃபால்ட்டாக சந்தோஷமாக மாறிடும். அண்ட் பி ஹாப்பி, ஸ்டே ஹாப்பி ஆல் த டைம். வருத்தப்படாதீங்க. வரி பண்ணுறதுனால நத்திங் இஸ் கோயிங் டு சேஞ்ச் ஃபார் யூ. ஸோ வரிங் வந்து ஒரு ஜாபாக எடுத்து வச்சு நம்ம எல்லாருமே பண்ணுறோம்.
பட் ஸ்டார்ட் சேஞ்சிங் இட். இதை சொல்கிறது எல்லாமே ஓவர் நைட்டில் வந்துடாது. பட் ட்ரை டு சேஞ்ச் யுவர் செல்ஃப். வரி பண்ணுறதை விட்டு அந்த இடத்துல ஒரு ஸ்மைல் கொடுத்து பாருங்கள். திங்ஸ் வில் அப்படியே அந்த எனர்ஜி மாறி. ஸோ யுவர் பாடி ஹேஸ் தி கெப்பாசிட்டி டு ஷிஃப்ட் தி எனர்ஜி. ஸோ அதுக்கு எல்லா கெப்பாசிட்டி இருக்குது. நீங்கள் தான் அதுக்கு அந்த ஸ்விட்ச் மோடை மாற்றிக்கிட்டே இருக்கணும். யூ ஷுட் ஹேவ் தி கெப்பாசிட்டி டு ஷிஃப்ட் இட். ஸோ தட் இஸ் வாட் வி டூயிங் இன் எனர்ஜி ப்ராசஸ். ஆஸ் ஐ டோல்ட் யூ, ஐம் an international certified energy healer. ஸோ we do the energy healing process. அப்போ என்ன ஆகுதுன்னு நம்ம மைண்டில் தேவையில்லாத விஷயம்லாம் வெளியில் போயிட்டு நம்மளோட பொட்டென்ஷியல் நம்மளுக்கு ரியலைஸ் பண்ண வைக்குது. ஸோ we help the people to rediscover them, reinvent them. செல்ஃப் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். இட்ஸ் ஆல் அபவுட் கிளென்சிங் த மைண்ட் அண்ட் ஐடென்டிஃபைங் த செல்ஃப். ஸோ அவங்கள புரிய வைக்கிறோம். ஸோ தட் இஸ் தி ஹீலிங் ப்ராசஸ் we do. And infinite healing இது எல்லாமே இதை தான் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ஐ ஆல்சோ டூ த distant healing for people who are in other zones or other countries. And so this is all about the sculpture baby. The baby has started, the baby step எடுத்திருக்கு. பிகாஸ் முன்னாடியெல்லாம் as I said கார்பரேட் இந்த மாதிரி நிறைய விஷயம் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இப்போ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேங்கிறதும் I do. Sculpture is always my baby. The baby is always close to my heart and it will be there. But apart from that, if I am involving in other activities also, could happen. As I said, we're all infinite. We don't have a brand label saying that this is what is me. Now, maybe see, this is what is me. The definition, the characteristics, what we possess, it's different. But இது மட்டும் தான் என்னால் பண்ண முடியுங்கிறது கிடையாது. எல்லாமே நம்மளால் பண்ண முடியும். என்ன வேணால் பண்ண முடியும். ஹாப்பியாக சந்தோஷமாக ஒரு மொமெண்ட்டும் இருக்க ட்ரை பண்ணுங்கள். அது ஹாப்பியாக மாறிடும். And I think I've spoke more. ஏதாவது questions இருக்கா? So do I need to answer anything else? Illati, shall we just wind up this session? Thank you guys. Thank you so much for taking your time and coming for the live and watching. And I'm so happy that I could able to share with you a lot of information. Because life la ஒரே விஷயம் தான். நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப சந்தோஷமாக இருந்து நம்மளுக்கு அது கிடச்சிருக்குன்னு சொன்னால் ஐ வாண்டட் டு ஷேர் வித் பீப்புள். எனக்கு கிடச்சதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். அவங்களும் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஸோ தட் இஸ் த ரீசன் ஆல் திஸ் பேக்ரவுண்ட் ஆஃப் திஸ் கல்ச்சர் அண்ட் அதர் ப்ராசஸ் விச் ஸ்டார்டட் லைஃப்பில் எல்லாமே. ஸோ எனிதிங் எல்ஸ் யூ ஹாவ் எனி கொஸ்டின்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ ஆர் மெசேஜ் மீ எனி டைம். நீங்கள் போடலாம். போட்டதுக்கப்புறம் ஐ வில் ஆன்சர் யூ. ஏதாவது questions இருக்கா? So otherwise shall I wind up this session? Thank you so much for watching this live. And the people are so supportive to me. சொல்ல போனால் FB like it's also இது எனக்கு கூட ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிடுச்சு. Like I got all wonderful friends from FB. I have a big list. இவங்க அவங்கன்னு சொன்னேன்னா மேபி ஐ மிஸ் அவுட். அண்ட் நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஐ டூ ஹாவ் த்ரூ ஃபேஸ்புக். வெரி லவபிள் அண்ட் ஸ்வீட் ஹாப்பி ஃபேமிலி பீப்புள் ஐ டூ ஹாவ். வெரி சப்போர்ட்டிங். நம்ம ட்ரீட் வாங்க போகலாம். நம்ம போகலாமா நாளைக்கு? ஷால் வி மீட் டுமாரோ? ஸோ மாஸ்க் போட்டுட்டு எப்படி ட்ரீட் சாப்பிட்றது? போகலாம் நம்ம. ஐ ஆல்சோ மிஸ் யூ கைஸ். தேங்க்யூ ஆனந்தி. ஆமாம் எல்லாரையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஐ வாண்டட் டு மீட் எவ்ரிபடி. பட் birthday test machiya treat kandipa. So I'm so happy and I wanted to meet everybody. Seriously, this is the first birthday I'm missing out all. நான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவே நான் எல்லா டைம்லும் ஐ என்ஷோர் தட் ஐம் மீட்டிங் எவ்ரிபடி, ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ். ஐ காட் லவ்லி பீப்புள். ஏன்னா நான் இப்போ லிஸ்ட் பண்ணி பேரை சொல்லனா ஐ மே ஹாவ் த சான்ஸ் ஆஃப் மிஸ்ஸிங் த நேம்ஸ். எனக்கு அந்த இடத்துல கூட மிஸ் பண்ணி யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது. ஸோ தட் இஸ் த ரீசன் ஐ லவ் எவ்ரி ஒன் அரவுண்ட் திஸ் ஜோன். தேங்க்யூ Salith and thank you so much Vijay. And எல்லாரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான். எனக்கு அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ பிடிக்கலையோங்கிறது இட் டசன்ட் மேட்டர் ஃபார் மீ. ஐ லவ் எவ்ரி ஒன் பிகாஸ் ஐ ஆம் அ கிவர் அண்ட் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு ரேடியேட் லவ் 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 பிகாஸ் லவ் இஸ் த ஒன்லி ஒன் திங் விச் க்ளூஸ் த யூனிவர்ஸ் டுகெதர். ஸோ அது ஒன்று தான் நம்ம எல்லாரையுமே சேர்த்து வச்சுருக்கேன். இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு க்ரைசிஸில் எவ்ரிபடி இஸ் யுனைடட் டுகெதர். ஒருத்தருக்கு எங்கேயோ ஒரு பிரச்சனை வந்தால் தேங்க்யூ ரம்யா ஸ்வீட்டார்ட். ஸோ ஒருத்தருக்கு எங்கேயோ பிரச்சனை வந்தாலும் இவ்வளோ பேரும் சேர்ந்து நம்ம பேசுகிறோம், நம்ம திங்க் பண்ணுறோம், நம்ம ஃபீல் பண்ணுறோம், நம்ம ப்ரே பண்ணுறோம். ஸோ தட் இஸ் அ லவ் விச் ஹோல்ஸ் அஸ். கீப் ஸ்ப்ரெட்டிங் த லவ். அண்ட் யாருக்காவது ஏதாவது முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள்.
முடியலனாலும் சப்போர்ட் பண்ண முடியலனாலும் வருத்தப்படாதீங்க. டோன்ட் ஃபீல் கில்ட்டி அபவுட் இட், என்னால் ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்னு. ஜஸ்ட் கோ அண்ட் டெல் பீப்புள். யார் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்க கிட்ட போய் சொல்லுங்கள். அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் மாதிரி ஒரு ஏரோவாக இருந்தால் கூட போகும். இட்ஸ் அ பிக் ஸ்டோரி. என்ன விட்டிங்கன்னா அந்த ஸ்டோரின்னு சொல்லிட்டு ஐ டோன்ட் வாண்ட் டு போர் யூ கைஸ் வித் ஸோ மச் ஆஃப் ஸ்டோரிஸ். ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஸோ டு ஐ நீட் டு ஆன்சர் எனிதிங் ஸ்பெசிஃபிக் யூ வாண்ட் மீ டு சே? ஏதாவது கேட்கணுன்னா கேளுங்க. ஸோ எமோஷ்னலி இண்டிபெண்ட்டாக இருங்க. வி கேன் பி ஹாப்பி எல்லாம் இருக்கும். பட் எந்த ஒரு விஷயத்துலையும் மற்றவங்கள வந்து நம்மளோட அந்த ஹாப்பினஸை வந்து குறைச்சிக்க வேண்டாம். யூ ஹாவ் டு பி எமோஷ்னலி இண்டிபெண்ட். ஸோ லைஃப் இஸ் யுவர்ஸ், லைஃப் இஸ் ஒன்ஸ். பி ஹாப்பி வித் வாட் யூ ஹாவ் அண்ட் ஆஸ்க் ஃபார் மோர். திங்ஸ் வில் கம் டு யூ. அண்ட் டோன்ட் ஹாவ் திஸ் ஹேட்ரட். இதெல்லாம் வேணாம். ஏன்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி இவங்கள நம்ம வந்து ஹேட்டடாக இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாதுலாம் ஐ ஷுட் நாட் சே. நான் அதெல்லாம் சொல்ல வரல. நீங்கள் என்ன ஒரு தாட் க்ரியேட் பண்ணாலும் தட் கோஸ் டு யுவர் மைண்ட். ஸோ த சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆர் த மைண்ட் டசன்ட் நோ வாட் இஸ் எக்ஸாக்ட்லி. நீங்கள் யாரை பற்றி சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க, நீங்கள் அவங்க மேலே கோவமாக இருக்கீங்க, இவங்க மேலே கோவமாக இருக்கலாம், அதுக்கு தெரியாது. அதுக்கு தெரிஞ்சது ஒன்றும் த சப்ஜெக்ட் மட்டும்தான். ஸோ த ஆங்கர், அப்செட் எனக்கு தான் போகும் எல்லாமே. ஸோ எதை க்ரியேட் பண்ணாலும் பி கேர்ஃபுல். திங்க் பிஃபோர் யூ திங்க். ஸோ யோசிக்கிற விஷயத்த நல்லதாகவே யோசிங்க. கொஞ்சம் கான்ஷியஸாக அப்பப்போ திங்க் பண்ணுங்கள், என்ன வேணும் என்ன வேணாங்கிறத. உங்களுக்கே ஆன்சர் தெரியும். ஸோ கவுன்சிலிங்கில் நான் சொல்கிற ஒரு விஷயம் அதே தான். வென் ஐ டூ கவுன்சிலிங் ஃபார் பீப்புள், ஐ ஆல்வேஸ் சே I cannot do, I cannot give solution to people. நான் யாரோட பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியாது. பட் ஐ கேன் பி ஃபெசிலிட்டேட்டர். அவங்களுக்கு ஒரு ஃபெசிலிட்டராக இருந்துட்டு ஐ கேன் ஜஸ்ட் டேப் ஆன் த பேக் அண்ட் சே, ஏ கமான், இது உன்னால் முடியும், இவ்வளோ தான் உன்னோட பிரச்சனை, நீ ஏன் இதை பண்ண முடியாது, ஒய் கான்ட் யூ ட்ரை இட் அவுட் அப்படின்னு நான் சொல்லும் போது, நான் ஒரு விஷயத்தை சொன்னால் அவங்களுக்கு 10 விஷயத்து தோண ஆரம்பிக்கும். ஸோ தட் இஸ் திங். எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். எவ்ரிபடி இஸ் ஹேவிங் ட்ரெமெண்டஸ் பவர் டு ஹேண்டில் யுவர் லைஃப். அதை எப்படி பண்ணிவிட்டு அதை எப்படி கொண்டு போகிறீங்கன்றதுக்கு ஆன் அண்ட் ஆஃப் த கைடன்ஸ் வில் பி தேர். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஸ்கல்ப்சர் அண்ட் த சோல் தெரப்பி சர்வீசஸ். இந்த 3 சர்வீஸ் தான் வி ஆர் டூயிங் இட் அண்ட் லாங் வே டு கோ. அண்ட் ஐ திங்க் யூ மைட் ஹவ் சீன் மை யூடியூப் சேனல் ஆல்சோ. ஸோ நிறைய விஷயம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கூட சொல்லக்கூடாது, இந்த கோவிடில் வந்து there's a lot of learnings I got through. So nature is giving some learning. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணுறோம், ஃபேமிலி மிஸ் பண்ணுறோம், வெளில போக முடியல, ஒரு நார்மல் மிஸ் பண்ணுறோம். பட் வி லேர்ன்ட் நியூ நார்மல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எவ்ரி திங் வில் கம் டு அஸ் அண்ட் காட் பிளெஸ் யூ. ஐ திங்க் ஐல் வைண்ட் அப் த செஷன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ பிளெஸ் யூ ஆல் வித் abundance of joy, health, wealth and success and happiness. ஸோ ஐ ஜஸ்ட் ப்ரே லைக் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கட்டும். அண்ட் பி ஹாப்பி, லவ் யுவர் செல்ஃப் த மோர். ஸோ உங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கணும். ஸ்ப்ரெட் லவ் அண்ட் ஹாப்பினஸ் அண்ட் ஐ லவ் எவ்ரி ஒன். ஐ எம் சேயிங் இட் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு எனக்கு தெரியாது. பட் தட்ஸ் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் தேர் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேசுகிறீங்க, நிறைய விஷஸ் கொடுக்குறீங்க, குட் மார்னிங்னு சொல்கிறீங்க, குட் ஈவினிங் நிறைய தரீங்க மெசேஞ்சஸில். டோன்ட் கெட் அஃபெண்டட். ஐ எம் நாட் அ டெக்ஸ்டர். நான் ரொம்ப ஜாஸ்தி அதை பார்க்கவும் மாட்டேன், மெசேஜ் ரிப்ளை பண்ண மாட்டேன். அண்ட் ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா பீப்புள் வில் கால் மீ அண்ட் டாக் டு மீ. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் திஸ் லைவ் செஷன். அண்ட் இன்னும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சுன்னா வில் மீட் அகெயின். Thank you so much for being with me all the time. Love you all and love you all so much. And God bless you all. So spread love and happiness. Stay well. So sorry, ஏதோ broadcast ஆயிடுச்சு. Thank you guys for all the birthday wishes and I'm so happy. உங்களோட birthday wishes, I'm so overwhelmed for the love and the support you are giving me all the time. Thank you so much. Om Shanti. Hey, thanks Arasu. Sorry, I didn't see your message. Thank you so much.